ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நம்ம ஜூன் மந்த்துக்கு வந்திருக்கோம். பார்க்கலாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது இந்த மந்த். ஸோ டாலர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இந்த கேப் வந்து ஃபில் ஆகுன்ற கரெக்டாக ஃபில் ஆகிட்டு மேலே போகுது. ஸோ இனி ஒரு ஓப்பனிங் ப்ரைஸ் மார்க் பண்ணலாம். இட்ஸ் ப்ராப்ளி வீக் ஓப்பன் தான் இன்றைக்கி. லாக் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து டாட்டர் லைன்ஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராபபிள் லெவல்ஸ் எங்கே இருக்கலாம், 4 ஹவர்ஸில் பார்க்கலாம் ஏதாச்சும் இது இருக்கான்ட்டு. ஸோ இதெல்லாம் பிரேக் வச்சுட்டு திருப்பி மேலே போகுது. இன்னும் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வைக்கல, பட் வந்து இந்த ஹை வரைக்கும் போகலாம். பிகாஸ் இது வந்து இங்கேருந்து செல்லிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பி அந்த செல்லிங் லெவல்ஸ்க்கு மேலே போயிட்டு தான் திருப்பி செல் பண்ணுறதா வெயிட் பண்ணி தான் பார்க்கும். ஸோ ப்ராப்ளம்ட்டாக இந்த ஜோன்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வச்சா நம்ம புல்லிஷ் சைன்ஸ் பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி லிக்விடிட்டி தான் டார்கெட் பண்ணும். என்ன அப் சைடில் இருக்க லிக்விடிட்டி, சைட் மீன்ஸ் இந்த சைடில் இருக்க லிக்விடிட்டி. ஸோ இங்கே ஒரு டபுள் டாப் இருக்குது. எங்கன்னா இங்கே 1 ஹவருக்கு மேலே ரெண்டு வீக் இருக்குல்ல, ரெண்டுமே சேம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளமாக இங்கே ஒரு ஸ்மால் லிக்விடிட்டி மார்க் பண்ணுறேன். ஏற்கனவே எவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஸோ பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே ஒரு மேஜர் ஜோன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் லெவல்ஸ் அது இருக்குது. ஸோ டாலர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் புல்லிஷாக தான் போகுது. மேஜர் லெவல்ஸ் கிட்ட போகும்போது தான் ரிவர்சல் பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம ரிவர்சலுக்காக எந்த ஒரு சைன்ஸும் இல்லை. ஸோ கொஞ்சம் புல்லிஷாகவே இருங்க டாலரில். ஸோ யூரோ எப்படி போகுது, யூரோ டேட் பார்க்குறேன். ஸோ நேற்று வந்து ஒரு வீக் வச்சுட்டு கீழே க்ளோஸ் வச்சுது. ஸோ இப்போ வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணிடுறேன். ஸோ ஓப்பனிங் அரவுண்டு டிஸ்கவுண்ட்ஸில் ஓப்பன் ஆகிட்டு ஈக்விபிரியம் வரைக்கும் போயிட்டு எஸ்டர்டேஸ் ஓப்பன் வரைக்கும் கூட டேக் ஆகிருக்கு. எஸ்டர்டேஸ் ஓப்பன் தெரியும் உங்களுக்கு, இங்கே டேக் ஆகிருக்கு. டேக் ஆகிட்டு 1 ஹவரில் பிரேக் இருக்கான்னு பாருங்கள். ஸ்ட்ரக்சர் பிரேக் இன்னும் பிரேக் வைக்கல. ஸோ இந்த ஜோன்ஸ் இந்த புல்லிஷ் கேண்டில்னா இதுக்கு கீழே வரைக்கும் ஃபஸ்ட் லெவல்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ரியாக்ஷன் இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து மைனர் லெவல்ஸ் தான் இருக்குது ஸ்டார்டிங்கில். ஸோ இது எடுத்துகிட்டு திருப்பி ரிவர்சல் கொடுக்குற மாதிரி மேலே வந்துச்சுன்னா கூட திருப்பி நான் செல் தான் பார்ப்பேன். சரிங்களா? ஸோ நம்ம வந்து போத் சைட்ஸ் மூமெண்ட் நம்மளுக்கு தெரியுது. டாலர் கம்பேர் பண்ணும்போது போத்ஸ் பையிங்கை பார்க்கலாம், செல்லிங்கை பார்க்கலாம். மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன் நான். இது ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே மேலே இது கீழே போய்ட்டு ஏதாச்சும் ஒரு 5 மினிட்ஸில் மேலே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்ததுன்னா இங்கே வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். இதுவே வந்து ஸ்டார்டிங்லேயே மேலே போயிடுச்சுன்னா அங்கே வந்து செல்லிங் பார்க்கலாம். ஜிபிபி யூஎஸ்டி எப்படி போகுது? ஜிபிபி வந்து சேம் ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ் எடுத்துகிட்டு உள்ளே வருது. ட்ரேடிங் அரௌண்ட் ப்ரீமியம். ஸோ ப்ரீமியம் வந்து ட்ரேட் ஆனால் நம்ம வந்து டிஸ்கவுண்ட்ஸ் போனதுக்கப்புறம் தான் பையிங் பார்ப்போம். ஸோ லாக் பண்ணிக்கலாம். யூரோவில் லாக் பண்ணிட்டு போராட்டி பார்த்து ஸோ லாக் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிபிபியில் லாக் பண்ணி வச்சாங்க. சரி 4 ஹவர்ஸில் ஏதாச்சும் ஸ்ட்ரக்சர் பிரேக் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அப் சைடு தான் இருக்குது, டவுன் சைடு எதுவும் இல்லை. அப் சைட்லேயே இந்த ஜோன்ஸ் இருக்குங்களா, செல்லான ஜோன்ஸ், அங்கேருந்து மேலே போய்ட்டு ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராமினெண்ட்டாக இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன். ஐஆர்எல்லாம் ஃபஸ்ட் லெவல்ஸ் தான். ஸோ இந்த லெவல்ஸ் கீழே வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன ஜோன்ஸ் இருக்குது, மேலே ஓப்பனிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு குட் லெவல்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் வித் 5 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் பிரேக் கிடச்சதுன்னா இந்த ஜோன்ஸ் வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். ஆடி யூஎஸ்டி இப்படி போயிருக்கு. ஆடில் நம்ம கொஞ்சம் புல்லிஷாக இருந்துச்சு. நேற்று நம்ம பிளான் பண்ணி போய் பார்த்தோன்னா கொஞ்சம் புல்லிஷ்னஸ் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா டாலர் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தால் கூட, சரி ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட, டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட இது வந்து கொஞ்சம் ஹையாக போய்ட்டுருக்கு. ஆடு கொஞ்சம் ஹையாக போய்ட்டுருக்கு. ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் டவுன் பண்ணலாம். 4 ஹவர்ஸ் இந்த லெவல் டேக் ஆகிடுச்சு. வேறு வேலை கேப்பு 15 மினிட்ஸில் ஏதாச்சும் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருக்கான்னு பாருங்கள். அந்த டேக் ஆன சோன்ஸில் இந்த கேப் தான் ஃபில் பண்ணியிருக்கு இப்போதைக்கு. ப்ராமினெண்ட்டாக மேலே க்ளோஸ் வைக்கல. ஸோ 1 ஹவரில் பாருங்கள். ஓகே, சைட் தான் போகுது ஆடு. ஸோ ஒரு மைனராக ஏதாச்சும் ஒரு ஜோன்ஸ் கிடைக்கணும். கீழே வந்ததுக்கப்புறம் தான் இது பார்க்கணும். ஸோ ஆடு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க எந்த ஒரு ஜோன்ஸும் கீழே தெரியல. ஸோ எல்லா டைம் ஃப்ரேம் ட்ராப் டவுன் பண்ணி பார்த்தேன். மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் சைட் பேஸ் போட்டுட்டு அப் சைட் போச்சுன்னா மந்த் ஓப்பன் செல்லிங் பார்க்கலாம். இல்லை சைட் பேஸ் போட்டு கீழே வந்துச்சுன்னா டவுன் சைட்லேருந்து பையிங் பார்க்கலாம். ஸோ ஆடும் வந்து போத் சைட்ஸ் லெவல்ஸ் இருக்குது.
பட் வந்து இதில் வந்து கிளியரான ஜோன்ஸ் இல்லை, ஜிபிபி யூரோ மாதிரி. ஸோ மோஸ்ட்லி நான் ஆடு இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பார்ப்பேன். என்ஜிடி கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும் புல்லிஷாக தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி ஓப்பனிங் அரௌண்ட் ப்ரீமியம் ஓப்பன் பண்ணால் டிஸ்கவுண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் பையிங் பார்ப்போம். ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் எங்கே இருக்குது? ஸோ ஃபஸ்ட் லெவல் சார் இந்த ஜோன்ஸ் ஈக்குவல் பேமெண்ட்ங்களா, இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன். இந்த ஜோன்ஸ்க்கு வந்தால் மட்டும்தான் பையிங் பார்ப்பேன். அதுக்கு மேலே அப்படியே போச்சுன்னா அது அப்படியே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டரான இதுவாக இருக்கும். சரிங்களா? மோஸ்ட்லி என்ஜிடி இந்த லெவல்ஸ்க்கு கீழே வந்தால் மட்டும்தான் பை. சரிங்களா? இது ஒரு பாக்ஸ் மாதிரி வரைகிறேன். இந்த லெவல்ஸ்க்கு கீழே போயிட்டு அதுக்கப்புறம் ரியாக்ஷன் கொடுத்து மேலே வரணும். ஸோ ஆஃப்டர் ஸ்டாப் லாஸஸ் தான் நம்ம வந்து என்ட்ரி கொடுப்போம். ஏர்லி என்ட்ரி இல்லை. ஸோ இங்கேருந்து புல்லிஷில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 2 லெவல்ஸ் மார்க் பண்ணுறேன். 1 ஹவரில் இந்த ஸ்மால் ஜோன்ஸ் கூட தெரியுது. 4 ஹவர்ஸில் இந்த ஜோன்ஸ் மேலே இருக்க ஜோன்ஸ் தெரியும். யூரோ ஜேபிஒய் எப்படி போகுது? யூரோ வந்து லிக்விடிட்டி நோக்கி ரன் ஆகுது. லிக்விடிட்டி நோக்கி ரன் ஆகும்போது செல்லிங் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். தோ இட்ஸ் ட்ரேடிங் அரௌண்ட் ப்ரீமியமாக ஓப்பனாக இருக்குது. ஸோ நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் வந்தால் தான் பையிங் பார்ப்போம். மேஜர் லெவல்ஸ் வந்து இந்த 4 ஹவர்ஸ் ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு கீழே போதான்னு பாருங்கள். இது பார்க்கலாம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே, எஸ்டர்டேஸ் ஓப்பன் எங்கே இருக்குது? ஓகே, எஸ்டர்டேஸ் ஓப்பன் அங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம மார்க் பண்ணிக்க லெவல்ஸே நல்ல லெவல்ஸாக தான் இருக்குது. இந்த ஜோன்ஸ்லேருந்து ஏதாச்சும் ரிவர்சல் கிடச்சா மட்டும் பையிங் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். பிகாஸ் இங்கே வந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு செல்லர்ஸோட ஸ்டாப்பர்ஸ்லாம் ஹிட் ஆகிட்டு தான் கீழே வரும். ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஜோன்ஸுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் பையிங் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு ஓவிஸ் கூட இருக்குது தெரியும். பட் ஓவிஸில் டேக் ஆகிட்டு தான் போயிருக்கு. மோஸ்ட்லி இந்த ஃபேர்வேலிக்கு மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இந்த 2 லெவல்ஸ் இருக்குது. இங்கே ஒரு லெவல், இங்கே ஒரு லெவல். 2 லெவல்ஸில் பார்த்துட்டு திருப்பியும் ஹைஸ் தான் டார்கெட் பண்ணுவோம். லிக்விடிட்டியை தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். இங்கே இருக்க $186.2 லிக்விடிட்டி டார்கெட் பண்ணலாம். ஜிபிபி ஜேபிஒய் ட்ரேடிங் அரௌண்ட் ப்ரீமியம். யூரோ மாதிரி இதுவும் வந்து லிக்விடிட்டி நோக்கி தான் ரன் ஆகிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் ஒரு லோ டைம் ஃப்ரேமில் ஏதாச்சும் ஒரு பயாஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். 4 ஹவர்ஸில் பார்க்குறேன். 4 ஹவர்ஸில் டோஜி கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த அப்சைட் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு இல்லைங்களா, இதை மார்க் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த லெவல்ஸ்க்கு கீழே வந்தால் மட்டும்தான் பையிங் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் பையிங் இருக்காது ஜேபிஒயில். ஸோ இது ஒரு ஸ்மால் லெவல்ஸாக தான் தெரியுது. மோஸ்ட்லி நீங்கள் இதை நீங்கள் வேறு ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு எல்லாம் டீப்பராக வந்ததுக்கப்புறம் இந்த ஜோன்ஸ்லேருந்து பிளான் பண்ணுங்கள். பிகாஸ் இங்கே தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுத்து போயிருக்கு. ஸோ அதுக்கு கீழே வந்து நல்ல ஜோன்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஜிபிபி நல்லா டீப்பராக வந்ததுக்கப்புறமே நம்ம பிளான் பண்ணலாம். யூஎஸ்டி ஜேபிஒய் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு? ஸோ ப்ரீமியமாக ஓப்பன் ஆகி ப்ரீமியமாக ட்ரேட் ஆகுது. ஸோ ஜேபிஒய் பேர்ஸில் ஜேபிஒய் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தான் தெரியுது நம்மளுக்கு அப்கமிங் டேஸில். இந்த லெவல்ஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக தான் தெரியுது. யூஎஸ்டி ஜேபிஒய், யூரோ ஜேபிஒய், ஜிபிபி எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு மேலேயே. இப்போ நெக்ஸ்ட் லெவல்ஸ் எதை நோக்கி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீக்கு இந்த ஃபேர் வேல்யூயை மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபேர் வேல்யூயை இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ யூரோ ஜேபிஒய், ஜிபிபி அது வந்து நம்மளுக்கு வந்து பையிங்க்கு வரணும்னா கொஞ்சம் கீழே வர மாதிரி இருக்குது. ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் செல்லிங்க்கு வரணும்னா இது ஃபுல்லாகவே க்ளோஸ் வைக்கணும். மேலே வச்சா கூட நம்ம வந்து செல்லிங் பார்க்குறது அந்த அளவுக்கு நல்ல லெவல்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஸோ 1 ஹவரில் ஏதாச்சும் கீழே ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சிட்டு இந்த ஜோன்ஸ்லேருந்து இந்த ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து ஏதாச்சும் லெவல் கிடச்சுன்னா பையிங் மட்டும் பாருங்கள். மோஸ்ட்லி ஜேபிஒய், யூஎஸ்டி ஜேபிஒய், யூரோ ஜேபிஒய், யூஎஸ்டி ஜேபிஒய் எல்லாத்தையுமே செல்லிங் பார்க்குறது நல்லா இருக்குது. இதுவாக இருக்காது, நல்லா ஜோன்ஸாக இருக்காது. ஸோ பாருங்கள் இப்போ எனக்கு யூஎஸ் ஆயில் எப்படி போயிருப்பாங்க. யூஎஸ் ஆயில் ஸோ ப்ரீமியமாக ட்ரேட் ஆகிட்டு இப்போ ஈக்குவிலியத்துக்கு வந்துடுச்சு. நேற்று பிளான் பண்ணியிருந்தோம் யூஎஸ் ஆயில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்ட்டு. இன்றைக்கி அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்றதை இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் கொஞ்சம் ஏதாச்சும் டினோட் பண்ணதா சேஞ்ச் பண்ணுறதான்னு பார்க்கலாம் பயாஸ். ஸோ ஓப்பனிங் தான் நல்லா செல்லிங் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரான செல்லிங் இருக்குமாங்கிறது டவுட்டு தான். சரிங்களா? இங்கே ஒரு கீழே ஒரு கேப்பும் இருக்குது, மேலே வந்து ஒரு இம்பேலன்ஸும் இருக்குது. சரிங்களா?
இந்த ஜோன்ஸ்லாம் ஃபில் பண்ணாமல் வருதுன்னா ஒரு நல்ல செல்லிங் வந்து கிடைக்காது இங்கே மேலே இருக்கிற ஜோன்ஸு. ஸோ மோஸ்ட்லி வந்து பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செல் பண்ணுவாங்க. அப்படி செல் பண்ணால் கூட இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு திருப்பியும் பையிங்கு தான் பார்ப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி அவாய்டு தான் பண்ணுவேன். பிகாஸ் இவ்வளோ பெரிய வீக்ஸ்லாம் வச்சு வந்திருக்கு. நியூஸஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். நியூஸஸ் 7:30 தான் நியூஸஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நோ ட்ரேட்ஸ் இன் யூஸ் ஆயில். ஸோ ஆர்ஜிபிஸ் எப்படி போகுது? ஸோ நம்ம அந்த லிக்விடிட்டி மார்க் பண்ணியிருந்தோம் மேலே, அதை நோக்கி தான் ரன் ஆகுது ஆர்ஜிபிவை. ஸோ நெக்ஸ்ட் லிக்விடிட்டி மார்க் பண்ணுறேன். சின்ஸ் நம்மளுக்கு USD கூட கொஞ்சம் புல்லிஷ் சென்ஸ் அந்த அனுப்பிச்சிட்டு இருந்தது. ஸோ இதில் அதில் நம்மளுக்கு டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சம் சைட்வேஸாக போட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து புல்லிஷ் பிளான் பண்ணோன்னா ஆர்ஜிபியில் ஏதாச்சும் புல்லிஷ்னஸ் பிளான் பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ இன்னும் 7 minutes இருக்குது இந்த கேண்டில் முடிய. 7:30 கேண்டில் முடிய, 6:30 to 7:30 கேண்டில். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபேர் வேலைக்கு எப்போ டேக் ஆகிடுச்சா பாருங்கள். மோஸ்ட்லி வந்து ஆர்ஜிபி கொஞ்சம் டீப்பாக போயிட்டு தான் வரும். ஸோ இது வந்து இந்த லோ பாருங்கள், இந்த லோ வந்து புல்லிஷ்னஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த லோ எடுத்துகிட்டு தான் மேலே போயிருக்கு. ஸோ இந்த லோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான லோ தான் இருக்கும். ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறோன்னா இங்கேருந்து மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணிட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் ஏதாச்சும் லெவல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்ட்ராங் லோவாக மார்க் பண்ணுறேன். ஸ்ட்ராங் லோ பார்க்கலாம். மோஸ்ட்லி ஒரு சில டைம் ஸ்ட்ராங் லோ எடுத்துகிட்டு லிக்விட் எடுத்து கூட வரலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது ஸ்ட்ராங் லோ மார்க் பண்ணிட்டேன். பட் இருந்தாலுமே ஒரு மைனஸ் ஸ்டாப் லாஸஸோட இங்கே நம்ம என்ட்ரி கொடுத்தா நல்ல லெவல்ஸாக இருக்கும். சரிங்களா? ஒரு பெரிய விக்கு இங்கே மேலே போக இந்த லிக்விடிட்டி எடுக்காமல் கீழே வந்துச்சுன்னா இங்கேருந்து ஒரு பையின்னு பார்ப்பேன். ஸோ பார்க்கலாம். ஆர்டர் கொஞ்சம் நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தா ஒரு நல்ல ரிஸ்க் டு ரிவார்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் ரிஸ்க் டு ரிவார்டு பெட்டராக இருக்கணுன்றதுனால நம்ம டீப்பரான லெவல்ஸ் பார்க் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம இங்கேன்னு பார்த்தோம்னா எல்லாம் ஸ்டாப் லாஸஸ் கொஞ்சம் பெருசாக வைக்க மாதிரி இருக்கும், வாய்டு ஓப்பனாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். NZD ப்ரீமியம் ஓப்பனிங் டே ஐஸ் எடுத்துச்சு. ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி கன்சல்டேஷன் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் நேற்று பிளான் பண்ணும்போது. இன்றைக்கி ஓப்பனிங் அரௌண்ட் ப்ரீமியம் தான். ப்ரீமியம் ஓப்பன் ஆச்சுன்னா டிஸ்கவுண்ட்ஸ் இது பண்ணுவோம். பட் இந்த இதில் வந்து ஒரு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ஸ்வீப் ஆகலை, ரன் தான் ஆகுது. 4 hours இந்த கேப் டேக் ஆகிடுச்சு. ஸோ நோ பெரிஷ் சைன்ஸ் டேக் ஆகிட்டு மேலே ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும் 15 minutes. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுக்கல. திருப்பியும் வந்து வீக் ஓப்பன் வந்து ஏதாச்சும் பையிங் கிடைக்குதான்னு பாருங்கள். அப்படி கிடைக்கலன்னா இந்த டேயில் இருக்குங்களா, ப்ரெசன்ட் டே இப்போ ஸ்டார்ட் ஆன டேஸில் இந்த லோ இருக்குங்களா, அது கீழே போயிட்டு திருப்பி உள்ளே வந்துச்சுன்னா பையிங் பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் மைனர் லெவல்ஸ் வந்ததுக்கப்புறம் பையிங் பார்த்தா நல்லா மைனிங்காக இருக்கும். 2 levels மார்க் பண்ணுறேன். பட் இதுதான் மேஜர் லெவல்ஸாக இருக்கும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? BTC பார்க்கலாம். BTC செல் லெவல்ஸ் மார்க் பண்ணியிருந்தேன். இங்கே டேக் ஆகிட்டு திருப்பி மேலே போயிடுச்சு. நல்ல ஜோன்ஸு நம்ம நல்லா மனிப்புலேஷன் கொடுத்துட்டு தான் வருது பாருங்கள். 1 hour ஏதாவது லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம்னா ஸோ ஃபுல்லாக சைட்வேஸ் தான் போட்டுட்ருக்கு BTC. ஸோ வீக் வைஸ் பார்க்கலாம். வீக்லி எப்படி போடணும். ஸோ எல்லாத்தையும் ரீட் பண்ணல, நியூவாகவே பண்ணலாம். நியூ ஓகே. வீக்லி வந்து எப்படின்னா ப்ரீவியஸ் வீக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த புல்லிஷ் கேண்டுக்கு கீழேயும் க்ளோஸ் வச்சுருக்கு. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். இந்த வீக் வந்து நம்ம செல்லிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் வந்து ஏதாச்சும் ஒரு லெவல்ஸ் மேலே இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ வீக்லி அனாலிசிஸ் இது. ஸோ அதனால் டெய்லியில் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். மேஜர் லெவல்ஸ் வந்து எனக்கு வந்து இங்கேருந்து இதுக்கு மேலே போயிட்டு செல்லிங் வந்து நல்லா செல்லிங் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த 2 levels இருக்கு இல்லைங்களா. ஸோ IRL 1 இது IRL 2 இந்த மேலே போனால் நல்லா செல்லிங் கிடைக்கும். அது வரைக்குமே செல்லிங் கிடைச்சாலுமே ஒரு ப்ராப்பரான செல்லிங் இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் மேலே போயிட்டு வந்தால் நல்லா செல்லாக இருக்கும். ஒரு பெரிய வீக் அப்சைட் மேலே இருந்துச்சு கிடச்சிதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ண பெட்டர்னா செல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள் இங்கேயும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இதுதான் ப்ராமினன்ட் லெவல்ஸாக தெரியுது. இதுதான் BTC வந்து இப்போ வால்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸாக இருந்து இந்த 2 levelsக்கு மேலே போயிட்டு ரெஜெக்ஷன் கிடைச்சா மட்டும்தான் செல்லிங் பார்க்கும். அது வரைக்கும் பையிங் பார்க்கலாமா, அது கொஞ்சம் டவுட் தான். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் வேரியஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கனால கொஞ்சம் காஷியஸாக இருந்து ட்ரேட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும்.
பாருங்கள், இங்கே வந்து பிரேக் கொடுக்கல 1 ஹவரில். திருப்பி டவுன் சைடும் பிரேக் கொடுக்கல. ஸோ 2 சைடுமே பிரேக் ப்ராமினெண்ட்டாக கொடுக்கல. ஸோ 1 ஹவரில் ஏதாச்சும் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். BTC USDயில். யூரோவில் ஏதாச்சும் இது இருக்கான்னு பார்க்கலாம். யூரோவில் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறேன். ஸோ வீக்லியில் நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் லெவல்ஸ்க்கு வந்துருக்கு. ஸ்விங் லோஸ் கிட்ட தான் ட்ரேட் ஆகுது. டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம் ஓகே. இந்த ஜோன்ஸ் டேக் ஆகிடுச்சு. இந்த FEG இருக்குன்னா டேக் ஆகிடுச்சு. டேக் ஆகிட்டு கீழே வருது. கீழே வரும்போது 1 ஹவரில் ஏதாச்சும் பிரேக் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அந்த டேகான ஜோன்ஸ் எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்கை வைக்கல. ஸ்ட்ரக்சர் பிரேக்னால் இவ்வளோ தூரம் போகணும். இந்த லோஸ் வரைக்கும் போகும். அப்போ தான் ஸ்ட்ரக்சர் பிரேக்கை நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ தூரம் போகுமா, அது கொஞ்சம் டவுட்டாக தான் எனக்கு தெரியுது. போனாலுமே அது ஒரு அங்கேருந்து அந்த லோவில் வந்து ஒரு ப்ராப்பர் பிரேக் வைக்காமல் இந்த மாதிரி விற்க வச்சு ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அப்சைட் ட்ராவல் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்சைட்னா எங்கள் அப்சைடு இந்த விற்க வச்சுருங்களா, இது வந்து ஒரு வீக்கான ஹையாக இருக்கும். இந்த FEG மார்க் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் டேட் பண்ணிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கிளியரான ஐடியா தெரியும். ஸோ 1 ஹவரில் இந்த ஜோன்ஸ் இருக்குங்களா, இந்த ரெட் லைனாக மார்க் பண்ணுறேன். இந்த ஜோன்ஸ் கிட்ட போய்ட்டு ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்கணும். எப்படின்னா இந்த மாதிரி விற்க வைக்கணும். மேலே விற்க வச்சோம் க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம வந்து இந்த சைடு வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். பிகாஸ் இங்கே வந்து இன்னொரு லோவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸோ 2 லோ இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து எதாவது ரிஜெக்ஷன் கிடைக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இது டார்கெட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டிஸ்கவுண்டட் லெவல்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட 3 to 4% வருது டிஃப்ரென்ஸ். ஸோ ஓகே, இது ஒரு நல்ல பிளான்ஸாக இருக்குது. XAUSD நேற்று ஒரு சின்ன பிளான் போட்டிருந்தோம் பையங்க. ஸோ அந்த பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ் வந்து ப்ரீவியஸ் டேஸ்க்கு லோவில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ப்ரீவியஸ் டே ஓப்பன்லேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து வந்துட்டுருக்கு. ஓப்பன் வீக் இது வந்து ப்ரீவியஸ் வீக் ஓப்பன் டாட்டட் லைன்ஸில் மார்க் பண்ணிக்கலாம். 4 ஹவர்ஸில் பாருங்கள். ஸோ 4 ஹவர்ஸ் வெப்சைட்டில் எந்த ஒரு பிரேக்கும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் செல்லிங்கில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பையிங் பார்த்தா பெட்டரான பையிங்காக இருக்கும். இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு பையிங் இருக்க போகிறதில்ல. கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டாலர்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானே இருக்கிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் இந்த இன்டியூஸ்மெண்ட்ஸ் இருக்குது, கீழே ஓபி இருக்குது. அது வரைக்குமே கொஞ்சம் செல்லிங்கே பார்க்கலாம். ஸோ 1 ஹவரில் ஒரு ப்ராமினெண்ட்டாக பிரேக் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் மேலே இருக்கிற வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் ஜோன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டில் இந்த ஒரு 1 ஹவரில் பாருங்கள், இந்த கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. கரெக்டாக மேலே க்ளோஸ். அப்போ இது ஒரு நல்ல ஓபிஸ் தான், டிமாண்ட் ஜோன்ஸ் தான். ஏற்கனவே டேக் ஆகிருக்கு, சைடில் டேக் ஆகிட்டு தான் வருது. ஸோ பார்க்கலாம். இப்படி டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆக நம்மளுக்கு கோல்டு கொஞ்சம் வீக்னஸ் கொடுக்கும். கண்டிப்பாக நம்ம இந்த லெவல்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி வந்துச்சுன்னா நல்ல ஜோன்ஸ் வந்துச்சுன்னா அங்கே செல்லிங் பாருங்கள். சரிங்களா? ஸோ எஸ்டர்டேஸ் ஓப்பன் டேக் ஆகிட்டு இன்னும் ஸ்ட்ரக்சர் பிரேக் வைக்கல, 1 ஹவரில் பிரேக் வைக்கல. வெயிட் பண்ணி பிரேக் வச்சதுக்கப்புறமே ட்ரேட் பண்ணலாம். சில்வரில் பார்க்கலாம். சில்வர் எப்படி போயிருக்கு, சில்வர் எடுத்தோடனே டே லோஸ் போயிட்டு வந்துருக்கு. ஸோ சேம் ரிவர்ஸெல்லாம் வருது. அப்படியே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கே பண்ணுவாங்க எல்லோரும். பார்க்கலாம் லெவல்ஸ் ஏதாச்சும் இருக்கான்ட்டு. லோ டைம் ஃப்ரேமில் லோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கு. 15 மினிட்ஸில் பாருங்கள். அந்த 15 மினிட்ஸில் இந்த லோ எடுத்துச்சு இல்லையா, அதனால ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுக்க முடியுதான்னு பாருங்கள். இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்கும் கொடுக்கல. ஸோ சில்வரில் நான் அந்த புல்லிஷ்னஸில் இருக்க மாட்டேன், பியரிஷ்னஸும் பார்க்க மாட்டேன். பிகாஸ் பாருங்கள், இது ஒரு சைட்வேஸ் தான். சின்ஸ் BTC இதே மாதிரி இதுவும் ஒரு சைட்வேஸ் தான். மேலே பிரேக் வச்சுருக்கு, அந்த பிரேக் மேலே கண்டினியூ பண்ண முடியல. திருப்பியும் லோ வந்துருக்கு. லோ வந்து ப்ராப்பராக க்ளோஸ் வைக்கல. திருப்பியும் இங்கே போயிட்டு லோ க்ரியேட் பண்ண ஜோன்ஸ் வந்து திருப்பியும் ஹை க்ரியேட் பண்ண முடியாது, கரெக்ட் பண்ண முடியல. ஸோ திருப்பியும் லோஸ் போயிட்டு வந்துச்சுன்னா நல்ல பையிங் இருக்கும். நம்ம கோல்டில் வந்து ஒரு பையிங் இருக்கணும் இல்லைங்களா. ஃபஸ்ட் ஆஃப் செல்லிங்கில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பையிங் போகிறோம். ஸோ அதனால் சில்வர் வந்து கொஞ்சம் செல்லிங் கொடுக்கணும். செல்லிங் கொடுக்கணும்னா ஒரு லெவல்ஸ் கிடைக்கணும் நம்மளுக்கு. மேலே இந்த ஒரு லெவல்ஸ் தெரியல. 15 மினிட்ஸ். ஸோ இது ஒரு ரியாக்டிவ் மார்க்கெட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. மேலே போயிட்டு ஏதாச்சும் ரியாக்ஷன் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் செல்லிங் பார்க்கலாம் சில்வரில். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ ஆல் ஃபவுண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். தேங்க்யூ.